சேனலை பார்க்க வரைக்கும் நண்பர்களே, சிவாஜியோடைய திரை வாழ்க்கையில திரிசூலம் திரைப்படம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு படம். ஏன்னா ஒரு நடிகர் 100 படத்துக்கு மேல நடிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஆனா 200 படங்கள் வரைக்கும் நடிச்சு அந்த 200வது படம் அன்னைக்கு தேதியில வெளியான எல்லா படங்களுடைய வசூலை எல்லாம் முறியடிச்சு இண்டஸ்ட்ரி ஹிட்டா ஆயிருக்கு அப்படின்னா அந்த நடிகருடைய growth எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து பாருங்க. அப்படி இருக்கும்போது இந்த திரிசூலம் படம் அவ்வளவு சாதனைகளை பண்ணியிருக்கு. அதனால தான் சிவாஜியோடைய திரை வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான படமா வந்து இருக்குது. இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னையும் சரி, இந்த படம் எடுத்ததுக்கு அப்புறமும் சரி, ஒரு சில சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கு. அதில் முக்கியமான 3 சம்பவங்கள தான் நம்ம இன்னைக்கான வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த 3 சம்பவங்களையுமே 3 அத்தியாயங்களா நான் வந்து பிரிச்சிருக்கேன். அந்த அத்தியாயங்கள் படி நம்ம வந்து இந்த சம்பவங்கள பார்க்க போறோம். சிவாஜியோடைய ரசிகரா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்க்கணும். சரி வாங்க என்ன அப்படின்றத பார்க்கலாம். அத்தியாயம் 1, வீழ்ச்சியும் எழுச்சியும். இப்போ வீழ்ச்சியும் எழுச்சியும் அப்படின்னு சொன்னா, அது நிறைய விஷயங்கள் கூட கம்பேர் பண்ணலாம். ஆனா, இங்க நான் யார கம்பேர் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இயக்குனருடைய வீழ்ச்சியும் எழுச்சியும் தான் வந்து பேசப் போறேன். ஒரு இயக்குனருடைய வீழ்ச்சியும் எழுச்சியுமா? அவரு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேற யாரும் இல்ல, பி. மாதவன் தான். இப்போ பி. மாதவனுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ அத பத்தி தான் பார்க்க போறோம். பி. மாதவன் ஆந்திராவை சேர்ந்த ஒரு இயக்குனர். அப்போ அவர் அங்க சினிமா கற்று 1963ல மணி ஓசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணாரு. படம் வந்து கொஞ்சம் சுமாரா தான் போச்சு. ஆனாலும் டைரக்டருடைய டேலண்ட்டை நம்பி சிவாஜி சார் தன்னுடைய அன்னை இல்லம் படத்தை இயக்கக்கூடிய ஒரு சான்ஸை அப்போ வந்து கொடுத்தாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவரை கூப்பிட்டு தெய்வத்தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு பொறுப்பை வந்து ஒப்படைச்சாரு. பி. மாதவனுடைய வேலையில் எம்ஜிஆர் குறுக்கிட்டு ஒரு சில வேலைகள் பண்ணதுனால, இது பிடிக்காததுனால என்னால் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருந்தாலும் சரி ஓகே, நான் உங்களுடைய வேலையெல்லாம் குறுக்கிடலை அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்னதுனால, அந்த படத்தை முடிக்கிற வரைக்கும் மட்டும் டைரக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் எம்ஜிஆரை வச்சு படமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பி. மாதவன் வெளியே வந்து வந்துட்டாரு. ஆனால் இங்கே எப்படி போயிட்டு இருந்தாலுமே சிவாஜி சாரை வச்சு நீலவானம், எங்க ஊர் ராஜா, வியட்நாம் வீடு, ராமனடி, தேனும் பாலம், ஞான ஒளி, பட்டிக்காடா பட்டணமா, ராஜபாற்றங்குதிரை, மனிதனும் தெய்வமாகலாம், பாட்டும் பரதமும், சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லி பல திரைப்படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் இருக்க முக்காவாசி படங்களை பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான். ஏன்னா அந்த பேரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இவர் வந்து இவருடைய சொந்த ப்ரொடக்ஷனில் விஜயகுமார் வச்சு பாலூட்டி வளர்த்துக்கிளி, தேவியன் திருமணம் அப்படின்னு சொல்லி 2 படத்தை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ரஜினி நடிப்பில் என் கேள்விக்கு எந்த பதில், சங்கர், சலீம், சைமன், ஏணிப்படிகள் அப்படின்னு சொல்லி படங்களை இயக்குனாரு. இந்த எல்லா படங்களுமே தொடர்ந்து தோல்வியை தான் தழுவிச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிவாஜி சாரை வச்சு எடுத்த எல்லா படங்களுமே மிகப்பெரிய வெற்றியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இவர் டைரக்ஷன் பண்ண எல்லா படமுமே மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திச்சுது. இதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னடத்தில் வி. சோமசேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்குனருடைய டைரக்ஷனில் ராஜ்குமார் 3 வேடங்களை நடித்த சங்கரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றிருந்தது. அதோடைய தமிழ் ரீமேக்கை வாங்கி அதை தமிழில் ரீமேக் செய்யணும் அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் ஆசைப்பட்டார். ஸோ அதோடைய ரைட்ஸை சிவாஜி ஃபிலிம்ஸ் வாங்கிச்சு அதை தமிழில் ரீமேக் பண்ணுறதுக்கு டைரக்ஷன் பண்ணுறதுக்காக முன்பணத்தை பி. மாதவன்ட்ட சிவாஜி சார் கொடுத்துருக்காரு. இப்போ புரியும் பி. மாதவனுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது. பி. மாதவன் தொடர்ந்து தோல்வியாகவே போயிட்டு இருக்கிறதுனால அந்த டைம்லையும் தன்னுடைய ப்ரொடக்ஷனில் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை தயாரித்து இயக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தார். அதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சிவாஜி சார் இந்த ஒரு முன்பணத்தை கொடுத்ததுனால இப்போ என்னால் டைரக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தன் வாங்கின முன்பணத்தை அப்படியே சிவாஜி சார்ட்ட திருப்பி கொடுத்துட்டாரு. திருப்பி கொடுத்ததுக்கப்புறமா என்னதான் இவர் வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி டைரக்ஷன் பண்ணாலுமே அந்த படமே தோல்வியை தான் அடைஞ்சது. ஆனால் இவர் இப்படி திருப்பி கொடுத்ததுனால அந்த ஒரு பொறுப்பை இயக்குனர் கே. விஜயன்ட்ட சிவாஜி சார் ஒப்படைக்கிறாரு. ஸோ அவருமே டைரக்ஷன் பண்ணுறாரு. படம் வெளிவந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் வந்து அடையுது. இப்போ இதில் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பி. மாதவன் தொடர்ந்து பல தோல்விகளை சந்திச்சார் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சிவாஜி சார் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை ஒருவேளை அவர் பயன்படுத்தியிருந்தார் அப்படின்னா இவர் வந்து இப்படி கீழே போய் இருக்கிறதுனால அதுக்கடுத்து அவருக்கு வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் பணம் போடுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருந்திருக்கும். ஒருவேளை கீழே போன பி. மாதவன் மேலே வந்து வந்திருக்கலாம். ஆனால் அந்த சான்ஸை அவர் வந்து விட்டு கொடுத்துட்டாரு. ஆனால் கே. விஜயன் அதை கரெக்டாக பயன்படுத்தினதுனால சிவாஜி சாரை வச்சு தொடர்ந்து 9 படங்கள் டைரக்ஷன் பண்ணுறதுக்கான சான்ஸு அவருக்கு வந்து கிடைச்சிது. இதனால தான் சொன்னேன், ஒரு இயக்குனருடைய வீழ்ச்சி இன்னொரு இயக்குனருக்கு எழுச்சியை வந்து மாறிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்துடைய முடிவு. அத்தியாயம் 2, திரிசூலமும் திரையரங்க சாதனையும்.
சிவாஜியோடைய 200வது படமா 1979 ஜனவரி 27 வெளியான திருசூலம் படம் அப்போ வெளியான முந்தைய சாதனைகளை முதல் நாள்ல இருந்தே உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சென்னையில் 900 அரங்கிருந்த காட்சிகள், மதுரையில் 400க்கும் மேலே அரங்கிருந்த காட்சிகள், 50 திரையரங்குக்கு மேலே 175 நாட்களுக்கு மேலே ஓடி இப்படி பல சாதனைகளை படைச்சது. சென்னை சாந்தி, கிரவுன், புவனேஸ்வரி, மதுரை சிந்தாமணி, கோவை கீதாலயா, திருச்சி பிரபாத், தஞ்சை அருள், சேலம் ஓரியண்டல், வேலூர் அப்சரா, பாண்டிச்சேரி ஜெயராம் அப்படின்னு சொல்லி 11 திரையரங்குகளில் 175 நாட்களுக்கு மேலே ஓடி வெள்ளி விழா கண்ட முதல் படம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதனையும் படைச்சது. அது மட்டும் இல்லாமல் வேலூரில் ஒரு படம் வெளியாகி வெள்ளி விழா கண்டிருக்கு அப்படின்னா அது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது மட்டும் இல்லாமல் திருப்பூர்லையும் 100 நாள் ஓடிய முதல் படமும் இதுதான். இது மட்டும் இல்லாமல் நிறைய திரையரங்குகளில் மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் அடைஞ்சது. அத்தியாயம் 3, பிரச்சனையும் பெரிய வருமானமும். முதல்ல பிரச்சனை என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக ஒரு படம் எப்படி வெளிவரும் அப்படின்னா, ஷூட்டிங் பண்ணி எடிட்டிங் முடிஞ்சு ஃபைனல் அவுட் வந்த உடனேயே அதை சென்சாருக்கு அனுப்பி சென்சார் கூட அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற சர்டிஃபிகேட் வழங்கி அதுக்கப்புறம் தான் வெளியிடுவாங்க. இப்போ சென்சார் போர்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ தேவையில்லாத காட்சிகள், இந்த மாதிரி காட்சிகள்லாம் மக்களுக்கு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதன்படி அந்த காட்சிகள் படத்தில் இருந்தது அப்படின்னா அதை வெட்டி எடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ரூல்ஸு. இப்போது சிவாஜியோடைய படங்கள் பார்த்திங்க அப்படின்னா எல்லா படங்களுமே சென்சார் போர்டுக்கு அனுப்பப்பட்டு ஒரு சில படங்கள் ஒரு சில முக்கியமான ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் வெட்டப்பட்டிருக்கு. பட் ஆனால் அவருடைய ஃபிலிம் கரியர்லேயே எந்த படத்துக்கும் நடக்காத ஒரு விஷயம் இந்த படத்துக்கும் நடந்துச்சு. அதாவது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு படத்துக்கு எப்படி இருக்குன்னா, இப்போது ஒருவேளை சென்சார் போர்டு ஒரு ஷார்ட்டை வெட்டிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இன்னொரு ஷார்ட்டை தூக்கி வச்சு அப்படியே எடிட் பண்ணி போட்டுருவாங்க. ஆனால் இந்த படத்தில் இருந்த ஒரு முக்கியமான சீனையே டோட்டலாக கட் பண்ணி எடுத்திருக்காங்க. இதனால் இவங்களுக்கு வந்த பிரச்சனை என்னென்னா, திரும்பவும் ஷூட்டிங்க்கு போய் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வர மாதிரி நிலைமை ஆயிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சிவாஜி சார் இந்த படத்தோட ஸ்கெடியூல் முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போயிருப்பார். இப்போ இது சென்சார் பண்ணிவிட்டு முக்கியமான சீனை வெட்டும்போது கண்டினியூட்டி மிஸ் ஆகுது. அப்போ வேறு வழி இல்லை, திரும்ப அதுக்கேற்ற மாதிரி சீன்ஸ் மேக் பண்ணி அதை ஷூட் பண்ணி ஆகணும். திரும்பவும் சிவாஜி சாரை டேட்டு கொடுத்து கூப்பிட்டு வர வச்சு அதுக்கப்புறம் ஷூட் பண்ணி தான் இந்த படத்தை ஃபைனலாக முடிச்சிருக்காங்க. இதோடைய வேலையும் அதிகம், அதுக்கேற்ற மாதிரி செலவுமே அதிகம். இப்படிப்பட்ட சம்பவம் சிவாஜியோடைய வேறு எந்த படத்துக்குமே நடந்தது கிடையாது. இந்த படத்தை தான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடிலாம் ஃபிலிம் ரோல் இருக்கும் பார்த்தீங்களா, முன்னாடி இப்போ இருக்க மாதிரி கிடையாது. இப்போ டிஜிட்டல். முன்னாடி ஃபிலிம் ரோலில் தான் படங்கள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பெரிய படங்களுடைய ஃபிலிம்ஸ்லாம் எப்படி வரும் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ தேட்டருக்கு ஃபிலிம்ஸ் தான் அமுச்சு வைப்பாங்க. அவங்க அந்த ஃபிலிம் எடுத்து தான் ப்ரொஜெக்டரில் போட்டு ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது பெரிய படங்களுடைய ஃபிலிம்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டோட்டலாக 50 ஃபிலிம்ஸ் தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறது, 50 ஃபிலிம்ஸ் தான் ரெடி பண்ணி ஒரு 50 தேட்டருக்கு அமுச்சு வைப்பாங்க. அவங்க அதை ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு அப்புறம் ஏ, பி அப்படின்னு சொல்லி சென்டர் போட்டிருப்பாங்க. அந்த சென்டர் படி ஃபஸ்ட்டில் ஏல ஸ்ட்ரீம் ஆகும். அதுக்கடுத்து அது முடிஞ்சோடனே அந்த ஃபிலிம் இங்கே பியில் ஸ்ட்ரீம் ஆகும். அதுக்கப்புறம் அது இங்கேருந்து சியில் ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இப்படி ஸ்ட்ரீம் ஆகும்போது நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா சென்டர்லேயுமே அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸ் கூட்டம் எல்லாம் இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது இருக்காது தானே. ஏன்னா நார்மலாக யோசிச்சு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த திருசூலம் படத்துக்கு ஏல எந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சோ அதே கூட்டம் பியில் இருந்துச்சான், பியில் எந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சோ அதே கூட்டம் சியில் இருந்துச்சான். பாருங்கள் எந்த அளவுக்கு அப்போது மக்கள் இந்த படத்துக்கு வரவேற்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இந்த படம் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எம்ஜிஆருடைய உலகம் சுற்றும் வாலிபன் படம் தான் அப்போ டாப்பஸ்ட் இண்டஸ்ட்ரி ஹிட் ஃபிலிமாக இருந்திருக்கு. ஸோ அதோடைய சாதனையை முறியடித்து இந்த படம் 3.5 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தேதியில் தமிழ் சினிமாவில் கோடியில் வசூல் பண்ணது இந்த படம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய சாதனைன்னு சொல்லி பாருங்கள். ஒரு நடிகர் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 100 படங்கள் நடிக்கிறதுன்றதே மிகப்பெரிய விஷயம். ஆனால் 200வது படம் வரைக்கும் நடித்து அந்த 200வது படத்தில் இவ்வளோ பெரிய சாதனை அப்படின்றது தான் நம்ம யோசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 அத்தியாயங்களில் 3 சிறப்பான செய்திகள் நான் சொல்லியிருக்கேன். இந்த 3 சம்பவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதையும் தவிர உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதை நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் சொல்லுங்கள். அதே சமயம் கமெண்ட்லையும் பண்ணுங்கள். நான் எப்போது சொல்கிற மாதிரி தான் நம்ம சேனலுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு லிங்க் கீழே இருக்குது. எல்லாருமே அதை கிளிக் பண்ணி நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் போடப்படும். எல்லாருமே வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு
உங்களுக்கு சிவாஜி சார பற்றியான ஒரு சில விஷயங்கள், அப்புறம் உங்க ஊர்ல நடக்கக்கூடிய சிவாஜி சார பற்றியான நிகழ்வுகள், அத வந்து நீங்க நம்ம சேனலுக்கு ஷேர் பண்ணும்போது, நம்ம அத ஒரு வீடியோவா மேக் பண்ணி உலகம் முழுவதும் பரப்பலாம். ஓகே. ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இத மாரி நல்ல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.